வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 1ல முதல் 2 கணக்குகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, முதல் கணக்கு. அடுத்தடுத்த கோண ஜோடிகளின் பெயர்களை எழுதுக. இந்த படத்துல இருந்து அடுத்தடுத்த கோணங்களோட பெயர்களை நம்ம எழுதணும். அதாவது அடுத்தடுத்த கோண ஜோடிகள் அப்படின்னா பொதுவான முனை இருக்கணும், பொதுவான ஒரு கதிர் இருக்கணும், பொதுவான உட்பகுதி இருக்கக்கூடாது. என்னென்ன இருக்கணும்? பொதுவான ஒரு முனை இருக்கணும், பொதுவான ஒரு கதிர் இருக்கணும், பொதுவான உட்பகுதி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது என்னது? அடுத்தடுத்த கோண ஜோடிகள். எடுத்து எழுதலாமா? பாருங்க, இந்த இடத்துல எழுத பாருங்க. முதல் கோணம் பாருங்க, ஏபிஜி கோணம் ஏபிஜி மற்றும் கோணம் ஜிபிசி கோணம் ஜிபிசி. பாருங்க, இதுல எது முனை? பொதுவான முனை பி, பொதுவான கதிர் ஜி, உட்பகுதி பொதுவானது. இது இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் பொதுவான உட்பகுதி கிடையாது. அப்ப இது ஒரு என்ன கோணம்? அடுத்தடுத்த கோண ஜோடிகள். அடுத்தது பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, பிசிஎஃப் கோணம் பிசிஎஃப் மற்றும் இன்னொன்னு பாருங்க, எஃப்சிஇ கோணம் எஃப்சிஇ எஃப்சி. அப்ப பாருங்க, எது பொதுவானது? இது பொதுவான முனை சி, பொதுவான கதிர் எஃப். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், பொதுவான உட்பகுதி கிடையாது. அப்ப இது என்னது? இது ஒரு அடுத்தடுத்த கோண ஜோடிகள். அடுத்தது பாருங்க, வேற என்ன பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, கோணம் எஃப்சிஇ கோணம் எஃப்சிஇ மற்றும் கோணம் எந்த கோணம்? இசிடி கோணம் இசிடி. இது என்ன கோணங்கள்? அடுத்தடுத்த கோண ஜோடிகள். எது பொதுவான முனை? சீன்றது பொதுவான முனை, இந்த ஈன்றது பொதுவான கதிர். ரெண்டுக்கு என்ன பொதுவான உட்பகுதி இல்லை. அடுத்தது பாருங்க, ஏசிஎஃப் ஏசிஎஃப் இங்கிருந்து வரோம், ஏசிஎஃப் கோணம் ஏசிஎஃப் மற்றும் மற்றும் ஏசிஎஃப் எழுதிட்டோமா? இப்ப பாருங்க, எஃப்சிஇ கோணம் எஃப்சிஇ. இது ஒரு அடுத்தடுத்த என்னது? கோண ஜோடிகள். அதாவது பொதுவான முனை என்ன? சி, பொதுவான கதிர் என்னது? எஃப். சரியா? இது ரெண்டுக்கும் பொதுவான உட்பகுதி கிடையாது. அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் எழுத முடியும். என்ன பாருங்க, ஏசிஎஃப் ஏசிஎஃப் எழுதிட்டோமா? ஏசிஇ ஏசிஇ மற்றும் மற்றும் ஏசிஇ. இங்க பாருங்க, இசிடி கோணம் இசிடி. அப்ப இதுக்கு பொதுவான முனை என்ன? சி, பொதுவான கதிர் என்னது? இ, பொதுவான உட்பகுதி கிடையாது. இது இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. அப்ப இது ஒரு என்னது? அடுத்தடுத்த கோண ஜோடிகள். முதல் கணக்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் கோணம் ஜேஐஎல்லின் மதிப்பை காண்க. இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த படத்துல எந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும்? ஜே இங்க இருக்கு, ஜேஐஎல். இந்த முழு கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு கோணம் இருக்கு, ரெண்டு கோணம் தனித்தனியா இருக்கு. இந்த முழு கோணத்தை கண்டுபிடிங்க, ரெண்டையும் கூட்ட வேண்டியதான். கூட்டிடலாமா? பாருங்க, எந்தெந்த கோணத்தை? படத்திலிருந்து எந்தெந்த ரெண்டு கோணத்தை கூட்டணும் நம்ம? இந்த முழு கோணம் வேணும். எந்த கோணம்? கோணம் ஜேஐஎல் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு கோணங்களை நம்ம கூட்டணும். எந்தெந்த கோணம்? கோணம் எல்ஐகே கோணம் எல்ஐகே பிளஸ் கோணம் கேஐஜே கேஐஜே. இதை கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த முழு கோணம் ஜேஐஎல் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, கோணம் எல்ஐகேவோட மதிப்பு 38 டிகிரி, கோணம் கேஐஜேவோட மதிப்பு 27 டிகிரி. ரெண்டையும் கூட்டிடலாமா? 38ஐயும் 27ஐயும் கூட்டுங்க. 8 7 கூட்டினா 15, 15க்கு 5 மிச்சம் 1, 1 3 4, 4 2 6. அப்போ 65 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் ஜேஐஎல். சரியா? அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.